பாரு, மாப்பிள்ளைக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான். கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒன்னதான் பண்ணிப்பேன்னு சொல்லிருக்காரு. திரும்ப திரும்ப இப்பெல்லாம் அவரை நீ டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காத. இல்ல, ஒரு சின்ன டவுட், அதான். ரொம்ப வெக்கப்படாத. இத பார்த்து மாப்பிள்ள பயந்து ஓடிர போறாரு. சும்மா ரெடி. அம்மா, ஒரு விஷயம், நிச்சயதார்த்தத்தை நம்ம குலதெய்வ கோயிலே வச்சுக்கலாம். குலதெய்வ கோயில்லையா? ஆமா, ஏன் என்னாச்சு? குலதெய்வம் கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுல்ல. அதான் ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதனாலதான் இவ்ளோ பிரச்சனையும். நிச்சயதார்த்தத்தை அங்கேயே வச்சுப்போம். ஏன்பா, அவங்க அம்மா பாக்கிட்டையும் சொல்லிடுயா. ஆ, ஏப்பா, இடையில ஒரு நாள் தானப்பா இருக்கு, அதுக்குள்ள எப்படி ஏற்பாடு பண்ண முடியும்? யோசிப்போம். ஏப்பா, ஒண்ணு பண்ணுவோமே, நிச்சயதார்த்தத்தை சிம்பிளா வச்சுக்குவோம். நெருங்கின சொந்தத்தை மட்டும் கூப்பிட்டுக்கிடுவோம். கல்யாணத்தை பெருசா பண்ணிடுவோம். ஆ, சரிதானம்மா? ஆ, சரிப்பா. அப்புறம் என்ன, ஆளுக்கு ஒரு வேலையை இழுத்து போட்டு செய்வோம். ஆனா நீ மட்டும் எந்த வேலையும் செய்ய வேணாம். ஷோ, கொஞ்ச நேரத்துல நான் பயந்தே போயிட்டேன். இப்பதான் எனக்கு டென்ஷன் இல்லாம இருக்கு. கதிர், எங்க போயிட்டு வர? எல்லாம் நம்ம வீட்டு நிச்சயதார்த்த விஷயத்த பத்தி தான். சாரி, உங்க வீட்டு நிச்சயதார்த்த விஷயத்த பத்தி. என்னாச்சு? இல்ல, நம்ம வீடுன்னு சொன்னா நீங்க கோச்சுப்பீங்கல்ல. அப்பெல்லாம் சொல்லலாம், தப்பு இல்ல. அப்போ என்னையும் உங்க வீட்ல ஒருத்தியா சேர்த்துப்பீங்களா? அதுக்கு தலைமைச் செயலகம் ஒத்துக்கணுமே.